அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இந்த சின்ன பொண்ணாக்கா இன்னும் திரும்ப வரலையே. மகாவும் நல்லபடியா பஸ் ஏத்தி விட்டாங்களான்னு வேற தெரியலையே. 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு இன்னும் அந்த அக்கா மண்டபத்துக்கு வேற வரல. போற வழியில எதுவும் மாட்டிக்கிட்டாங்களோ, எதுவும் பிரச்சனை ஆயிட்டோ, அது வேற பயமா இருக்கு. மகா நீ நல்லபடியா சென்னைக்கு போய் சேரணும். நீ இல்லாம நான் என்னதான் பண்ண போறேன்னே தெரியல மகா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி. ரியா, சின்ன பொண்ணுக்கா பஸ் ஏத்தி விட்டீங்களாக்கா? ஆமா ரியா, நீ ஒன்னும் கவலைப்படாத. பஸ் ஏத்தி விட்டு பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்தோம் பத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்பதாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு என்ன பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலான்னு இருக்கே? ஒன்றும் பண்ண மாட்டேக்கா. நான் என் பாட்டுக்கு இருந்துப்பேன். அப்புறமா நாளைக்கு பொண்ணை காணல அப்படின்னு தேடுவாவே. அதுக்கப்புறம் கல்யாணம் நின்றோம். அதுக்கப்புறம் என்ன நேரம் நான் வீட்டை பார்த்து போக வேண்டியதுதான். கரெக்டு தான் ரியா. இருந்தாலும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, சங்கடப்படுவாங்கல்ல மகா இப்படி பண்ணிட்டான்ட்டு. ஆமாக்கா, அம்மாவும் அப்பா பாட்டி அப்புறம் எல்லாருமே ரொம்ப கஷ்டம் தாங்க படுவாங்க. வேற என்னக்கா பண்றது? மகா வேற இந்த கல்யாணம் பண்ணிட்டானா அவங்க படிக்கவும் வைக்க மாட்டாங்க. வேற அவ கனவு என்ன வருது? சரி பாப்போம் என்ன நடக்குன்னு. எனக்கு உங்க அப்பாவும் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்துக்க. 2 பொட்ட பிள்ளைகள் மேலேயும் ரொம்ப பாசமா வச்சு வளர்த்துட்டு வந்தாவளா. அதுல மகா இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அந்த மனசே இப்ப ஆகும் பத்தியா. ஆமாக்கா, அப்பா தான்க்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்பாவை தான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும்க்கா. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒன்னொன்னா எடுத்து சொல்லி நான் பாக்குறேன்க்கா. சரிம்மா, நல்லது நடந்தா சரிதான். சரி, மணி இப்பவே 2:30 ஆயிட்டு பத்தியா. நாங்க போய் தூங்குறோம். சரிங்கக்கா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க வேற இன்னும் வரலையா? லேட் ஆயிட்டா. அதான் சரி எங்கேயும் மாட்டிக்கிட்டீங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன்க்கா. அது எப்படி சின்ன பொண்ணு ஸ்கெட்ச் போட்டா கரெக்டா முடிச்சுட்டு தான் வருவா. ஒரு பிரச்சனையும் இல்லை பத்துக்க. எல்லாம் யாருக்கும் தெரியாம கரெக்டா கொண்டு விட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம்க்கா. ஏ சின்ன பொண்ணு, அடி ஆத்தி, இவ என்ன திடுவிப்புன்னு இங்க வந்து நிக்கா. ஏவல 3 வரை எங்க போனீங்க? உங்களை எவ்வளவு நேரமா தேடுறது? அப்படி எங்கதான் சோவார போனீங்க? ஏதாச்சும் ஆள கீழ கடத்த போயிட்டீங்களா என்ன? என்ன முடியுமா இப்படி கேக்கா? அதானே, இவ்வளவு நேரமா நாங்க இங்கதான் இருந்தோம். ரியாவும் மகாவும் இருந்தாலும் சரி, அதான் அவ்வளவு கிட்ட பேசிட்டு நாளைக்கு ஆர்த்திக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்ல. அதான் என்னென்ன டிசைன் எல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு பிளான் போட்டு ஒன்னொன்னா பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா? நானும் செல்லத்தாய்க்கா உங்களை காணும் தேடிட்டே இருந்தோம். இங்கதான் இருக்கேன்னு சொல்லி தான் நாங்களும் வந்திருப்போம்ல. சரி சரி விடு முடியுமா. நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த நாங்க தூங்க தான் வரோம் பத்துக்க. வாரோம் நாங்களும். இது யாரு? ரியாவா மகாவா? இது மகா. விடிஞ்சா கல்யாணம், கல்யாண பொண்ணு. ஆமா ஆமா, கல்யாண பொண்ணு தான். என்ன இப்போ எங்க ரியா? எங்க ரியா பாத்ரூம் போயிருக்கா. அந்த அங்கதான் உள்ளதான் இப்பதான் போனா பத்துக்க. சரி சரி, நானும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இடமா தேடி வந்தேன். இங்கதான் உங்க சவுண்டு கேட்டுச்சு, அதான் உள்ள பூந்துட்டேன். ஒரு வழியா சின்ன பொண்ணாக்கா ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டாவே. சரி மகா, நீ போயிட்டு தூங்குமா, நாளைக்கு கல்யாணம்ல. சரி நாங்களும் போறோம். காலையிலே முகூர்த்தமா வச்சிருக்கியா? 6-7 மணிக்கெல்லாம் தாளிக்கிட்டு விட்டா இவ இங்க நின்று பேசிட்டே இருப்பா. முடியுமா? வா, எனக்கு தூக்கம் வருது, நம்ம போவோம். சரி ரியா பாத்துக்க. சரியா, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பாப்போம் என்ன நடக்குன்ட்டு. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல பரவாயில்ல, விடு. உங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்க. அக்கா, இங்க நடந்தது யாருக்கும் வெளியே தெரியாம பாத்துக்கோங்கக்கா. ஆனா போமா, வெளியே தெரிஞ்சா நாங்க தானே தர்மடி வாங்குவோம். ஒரு இடத்துல மூச்சு விட்டுற மாட்டேன். சரிக்கா. இப்பவே 2:30. இனிமேட்டு எங்க தூங்குறது? பேசாம காலையில 6 மணி வரை முழிச்சிருக்க வேண்டியதுதான். இந்த பஸ் எந்த இடத்துல போய் நிக்கணும் கூட எனக்கு தெரியல. உள்ளமென்றும் எப்போதும் உழைந்து போக கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற இன்னும் தோன்றக்கூடாது. இந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயமெல்லாம் மனித போகும் ஆயுங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகக்காடும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். இந்த பிள்ளை என்ன இன்னும் உறங்கிட்டு இருக்கு? ஏ ரியா, ஏ ரியா எழுந்தடி. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, என்ன உறங்கிட்டு இருக்கா பாரு. இந்த மகா எங்கன்னு தெரியலையே. குளிக்க போயிட்டாளா என்னன்னு தெரியல. இவ வீட்லயே இப்படிதான் உறங்கலாம், வந்த இடத்துல இப்படிதான் உறங்கிட்டு இருக்கா. ஏ ரியா எழுந்து, கல்யாணத்துக்கு கிளம்பு. ஏதோ வேற யார் வீட்லயோ கல்யாணங்கிற மாதிரி எப்படி உறங்கிட்டு இருக்கா பாரு. ஏ கழுத, ஏ ரியா கழுத, எழுந்திரியா பிள்ளையா? மூஞ்சில தான் வரை, மூஞ்சில போட்டு தண்ணியை ஊத்துறேன். எப்படி எழுந்து போமா. அதான் அடிச்சு எழுப்பிட்டல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன்ல. ஏ கழுத கழுத, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஒழுங்கா வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒழுங்கா அங்க வந்து நில்லு. மகா எங்க தெரியலமா. நானே இப்பதானமா முழிச்சேன், பாத்துட்டு தானே இருக்கு. அப்புறம் என்னமா மகா எங்கன்னு கேக்குற? அவ எங்கேயாவது இருப்பா போ, இல்லைன்னா கிளம்பி அங்க மனமேடைக்கு எங்கேயும் போயிருப்பாளா இருக்கும். சீக்கிரம் அக்கா தங்கச்சி 2 பேரும் கிளம்பி வாங்கடி.
இந்த பிள்ளை ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல. இன்னும் திருந்த வழி இல்ல. மகா இல்லைன்னு எப்ப எல்லாருக்கும் தெரிய போதோ தெரியலையே. நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரி புடவைய கட்டுவோம். ஏம்மா மரகதம், கிருஷ்ணா ரெடி ஆயிட்டானாமா? ஆமாம்மா, நான் இப்பதான் அவனை பார்த்துட்டு வரேன். ரெடி ஆயிட்டு இருக்கான் பாத்துக்க. சரி சரி, மாப்பிள்ளை சீக்கிரமா ரெடி ஆயிரும். இந்த பொண்ணு தான் ரெடி ஆகும், லேட் ஆகும்னு நினைக்கேன். மேக்கப் கீப்புக்குன்னு எதையாச்சும் போட்டுட்டு கிடப்பாளுத. போய் மகா போய் பாரு ரெடி ஆயிட்டாளான்னு. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. பச்சைக்கிளி பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன் பொண்ணு ரெடி ஆயிட்டான்னு. சரிம்மா, சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. சரி பாட்டி. எம்மா, நான் வந்த வீட்டுக்குலாம் காப்பி எடுத்து கொடுக்கேம்மா. எம்மா, காப்பி தானே நாங்க எல்லாருக்கும் கொடுக்கோம். நீ போய் கிளம்பு. கல்யாண வீட்டுக்காரி கிளம்பாம இருந்தா எப்படி? சரி, அப்ப நீங்க வந்தவி அவ்வளவுக்கு காப்பி கொடுங்க. நான் இந்த சமையல் வேலை ஒழுங்கா நடக்குதான்னு லைட்டா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மரகதம், நீ போய் பாரு. ஒரு நேரம் உட்காராம எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாக்க பத்தியா? எங்க நம்ம மருமொழி எங்க போய் தொலைஞ்சாலுவே? கொஞ்சம் ஏதாச்சும் உதவி பண்ணலாம்ல. எங்கயாவது முக்கு முக்கா நின்று காராதான் விடுவாளுவே. உடு பஞ்சி, அவளும் ஒரு இளவுக்கு ஆக மாட்டாள். எப்படி கதை விட அவளை வெட்டி கதை விட. வா, நம்ம அவ்வளோருக்க போய் காப்பியை கொடுப்போம். ஆமா, எனக்கு காலையிலே முடிச்ச உடனே ஏதாச்சும் குடிக்கணும் போலே இருக்கு. அப்படி நம்மளும் காப்பியை குடிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுப்போம். ஏக்கா வாங்கக்கா. ஏ சின்ன பொண்ணு, நேரம் நெருங்க தான் பயமா இருக்கு. பாத்தியா, அவளு வரும் பரன்னு அவளு வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடக்காக. இன்னும் பொண்ணு காணலன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏ உத்தரசா, வாய மூடுடி. உன் வாயில எதை கொண்டு அடைக்கனே தெரியல. இவாளே இப்படி ஏதாச்சும் சொல்லி சொல்லி காட்டி கொடுத்துருவா போல. உன் பாட்டுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருடி. எங்க எனக்கும் பயமா இருக்கு பாத்துக்க. உத்தரசா, எனக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. செல்லத்தாய்க்கா, இவ்வளவு சரியில்லக்கா. ஊன 3 வாரம் பெய்ய தனித்தனியா இருந்து ஏதோ ரகசியம் பேசுறாளுவக்கா. அவளும் என்னடி ரகசியம் பேசுற போறாளுவே? கல்யாண வீட்டுல உள்ள சோத்தை எத்தனை நாளைக்கு வச்சு திங்கலாம்? நான் வேற மொய் வைக்க வேண்டாம், அது இதுன்னு அப்படிதான் ஏதாவது பேசிட்டு நடப்பாளுவே. இல்லக்கா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. வாங்க போய் பாப்போம். அடியே, என்னடி சரியில்லையே? என்ன முக்கு முக்கா நின்று ரகசியம் பேசிட்டே இருக்கியே? அதானே, நேத்து நானும் முனியமாவும் உங்களை தேடிட்டு இருந்தோம், ஆளையே காணோம். ஐயோ முனி, நாங்க ரகசியம் பேசணும்னு பாத்தியோ? செல்லத்தாய்க்கா, நாங்க இந்த பொண்ணு ரூம்ல தான் இருந்தோம். நாளைக்கு ஆர்த்திக்கு தேவையானதெல்லாம் சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஏக்கா, இப்படிதாக்கா சொல்றாளுவே. ஏன் ஆர்த்திக்கு தேவையானது ரெடி பண்ணனா நம்மளையும் கூப்பிடலாம்லக்கா? அது என்ன நம்ம 2 வாரம் மட்டும் கழட்டி விட்டு இல்ல 3 வாரம் மட்டும் போறாளுவே? பார்க்கதான் குள்ள கத்திரிக்கா மாதிரி இருக்கு. மூளை எப்படி வேலை செய்து போகுது. எப்படிலாம் கண்டுபிடிக்கா பாரு. ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோ? அதானே எனக்கும் தெரியல. எப்பவுமே செல்லத்தாய்க்கான்னு ஏன் பின்னாடி அலைவா? இப்ப கொஞ்ச நாள் பாத்துட்டு தாண்டி இருக்கேன். ஏக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அந்த குள்ள கத்திரிக்கா சொல்றதை நம்பாதீங்க. அவ ஏதாச்சும் ஒன்று ரெண்டா போட்டு விட்டு அடப்பா. யாரு? நான் குள்ள கத்திரிக்காவா? உன்னை பத்தி தேவலாம் பேசுறது எனக்கு வேலையை பத்துக்க. ஆமா, அதானே இவளுக்கு வேலையே. ஏ பஞ்சி, அங்க பாத்தியா? கூட்டம் கூட்டமா நின்று கதை தான் விடுறாளுவா. அப்படி என்னதான் பேசுவாளுவோ தெரியல. அதான் எனக்கும் தெரியல பொண்ணு தாயி. இவளுவே ஏன் இப்படி இருக்காளுவே? ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தா ஏதாச்சும் ஒரு வேலை கடந்தா செய்யலாம்ல. அதால நிக்காளுவ பாரு. திங்கிறதுக்கு தான் முத ஆளா போவாளுவே. ஆமா பஞ்சி, ஒரு இளவுக்கு ஆகாது. கூட்டு சேர்ந்திருக்காளுவ பாரு. கூட்டு அடியே. அடுத்தது யாரு? ஏன் மாமியாளா? எத்தே, என்ன காலையில எழுந்து காப்பி எல்லாம் குடிச்சாச்சு போலயே? ஆமாத்தே, எழுந்த உடனே இந்த மரகதக்கா காப்பி கொண்டு வந்து தந்தாவே, குடிச்சாச்சு. அதானே, நல்லா திங்கிறது மட்டும் தானே முத வேலை செய்விய. அந்த பாவம் வந்து மறக்கதும் அவளை வேலையை இழுத்து போட்டு ஒத்தையால செஞ்சுட்டு இருக்கா. ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்டு கேட்டு செய்யலாம்ல. ஆமா, நிக்க போற கல்யாணத்துக்கு எதுக்கு உதவி? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்லத்தே, நிக்கவே முடியல, வேற எங்க இருந்து உதவி செய்யறது அப்படின்னு. ஆமா, அதான் உன் கதை தான் தெரியுமே. தின்னுபிட்டு வாந்தி எடுக்க வேண்டியது. ஏன் செல்லத்தாய், இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியாக்கோ? ஆமா, நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம மேலத்துக்கு பழிய போட்டு வந்துருங்க அந்த கிழவி. சொன்னா மட்டும் உங்க மருமவுல கேட்டுட்டு தானே அடுத்த வேலை பாப்பாளுவே. வர இவ்வளவு கூட சேர்ந்து செல்லத்தாய் உனக்கும் வாய் அதிகமா போச்சு பத்துக்க. சரி, என்னமேட்டு மாமியார் எவளுக்குலாம் இருக்கோ அவ்வளவு கூட இன்னும் ஃப்ரெண்டே பிடிக்க கூடாது. கடைசியில பழியதுக்கு நம்ம மேல போடுறாளுவே. ஏதோ நம்ம தான் அவ்வளவு கூட்டு கெடுத்த மாதிரி. ஏன் பஞ்சி, இவ்வளவு சொன்ன திருந்த மாட்டாள்வே. திருந்தாத ஜென்மங்கள். ஆமா, மேடம் அப்படியே சொன்னா தாரா திருந்து கிழிச்சிருவாப்ல. என்னடி சொன்ன? நான் எதுவும் சொல்லலையேத்தே. ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அது உங்க பிரம்மையா இருக்கும்னு நினைக்கேன். இருக்கும் கிளவிங்க நிம்மதியா ஒரு கல்யாண வீட்டுக்கு வர விடுதுங்களா? அங்க வந்தாலும் நொய்யின்னுட்டு மூஞ்ச பாரு, மூஞ்ச ஆளையும் கண்ணாடியும். என்ன பட்டு வேட்டி பட்டு சட்டையில சும்மா தகன்னு மின்னுறிய? ஏலே, எனக்கு உண்மையாவே நல்லா இருக்காள. என்னன்னு இப்படி கேட்ட? சூப்பரா இருக்குன்னு, மாசா இருக்கப்போ. என்ன, நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மூஞ்சே சும்மா பளபளன்னு இருக்கு. மாப்பிள்ள அழகுனாலே அழகுதான். போதும்ல, ரொம்ப டைலாக் பேசாத. விடுனே, முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைய கூட்டுருவாவே. ஆமாலே, மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடி மகாவை வேற பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நேரம் வேற ஆயிட்டு பத்தியா? மகா கிளம்பிருப்பாளா இல்லையானே தெரியல. என்ன, இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல? இப்ப அண்ணியும் நேரம் மணமேடைக்கு தான் வரப்போறாவ. அங்க வச்சு பாத்துக்க. வேற என்ன பண்றது, மேடையில தான் வச்சு பாக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா ரெடி ஆயிட்டியா? டைம் ஆயிடுச்சு, அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க.
கிளம்பிட்டேம்மா. கீர்த்தி, இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு உனக்கு. உண்மையாவா? நான் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. என் செல்ல தங்கச்சிக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதே மாதிரி அஜித்துக்கும் பிடிச்சா நல்லா இருக்கும். என்னம்மா சொன்ன? ஒண்ணும் இல்லண்ணா, சும்மாதான். வேற உன் கல்யாணத்துல நான் கெத்தா தெரிய வேண்டாம். மாப்பிள்ளையோட தங்கச்சினா சும்மாவா? சரி வா, நான் மேடைக்கு போலாம். என்ன டைம் ஆயிட்டு போல. சீக்கிரம் வந்து ஒழுங்கா தாலியை கட்டு. தாலியில கட்ட தெரியும்லானே? ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காளா? ஏல தம்பி சும்மா இருல. நீ வேற யாழ, எனக்கே பதறுது, கையெல்லாம் உதறின மாதிரி இருக்கு. கிருஷ்ணா நடிக்காதடா. சரி சரி விடுமா தங்கச்சி, விடுமா. சரி வா போவோம். ரியாமா, அடே எப்ப என்ன அழகா இருக்கு. இன்னைக்குதான் நல்ல லட்சணமா அழகா இருக்கு. அம்சமா சேரியில சுத்தி போடணும் வீட்டுக்கு போன உடனே. ஏம்மா சரி சரி நடிக்காத. இன்னைக்கு இப்படி சொல்லுவ, அப்புறமா நாளைக்கு அசிங்க அசிங்கமா திட்டுவ. போமா போமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சரி சரி, நீ ரெடி ஆயிட்ட? மகா எங்க? அங்க லேட் ஆயிட்டு, முகூர்த்த நேரம் வந்துட்டு அவளை என்ன மேடி கூட்டு போனோம். எங்க அவளை? மகா எங்க வா, என்கிட்ட கேட்க எனக்கு என்னமா தெரியும்? நான் எழுந்ததுல இருந்து அவளை இன்னும் பார்க்கவே இல்லை. நான் எனக்கு முன்னாடி கிளம்பி மேடிக்கு எதுவும் போயிட்டாலும் தான் நான் கடை நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏ ரியா, என்ன சொல்றா? நீ என்ன மகாவை பார்க்கலையாக்கும்? அம்மா ஆமாமா, நீ தானே என்ன வந்து எழுப்பி விட்டுட்டு போனே. அதுக்கப்புறமா நான் மகாவை பார்க்கவே இல்லையே. அப்ப மகா எங்க போனா? எனக்கு என்னமா தெரியும்? இங்கதான் எங்கயாவது பேர் பாலா இருக்கும். இல்லனா ஏதாச்சும் போட்டோ எதுவும் எடுத்துட்டு இருக்காளா? ஐயோ, வெளியே எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லையே. நான் ரூமுக்குள்ள எல்லாம் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னமா சொல்றீங்க? ஆமா ரியா, நான் உன் கூட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க போனா அந்த பிள்ளைன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னது, பொண்ணு காணாம போயிட்டா? நம்ம போய் எல்லார்ட்டையும் சொல்லுவோம். ஏ ரியா, விளையாடாத. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு என்ன பண்றீங்க? அம்மா என்னமா சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்னமா தெரியும்? நாங்க என்ன விளையாண்டோம்? ஃபர்ஸ்ட் மகாவை எங்க முதல்ல? நீ அவளை பாத்தியா இல்லையா? நான் எங்கடி அவளை பார்த்தேன்? அவ உன் கூட தானே தூங்கிட்டு இருந்தா. ஏன் கூட தான் நைட்டு தூங்குனா. அதுக்கப்புறம் காலையில எனக்கு தெரியாது. நீ தானே வந்து என்ன வந்து எழுப்புன. அதுக்கு முன்னாடி அப்ப மகா எழுந்துட்டா தானே? எழுந்து எங்க போனா? அடியே என்னங்கடி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் உன்கிட்ட இருக்கா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மா அப்ப மகா எங்கமா போனா? எனக்கு சத்தியமா தெரியாதுமா. வாமா தேடுவோம். ஏ ரியா, இரு பதறாதடி. இப்ப மட்டும் மகாவை காணும் தெரிஞ்சா அவ்வளவுதான். இரு, அம்மா போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டு வரேன். சரியா? நீ அது வந்து ரூம்ல இரு, வெளியே வராத. சரியா? வேற நீ யார்கிட்டயும் உளறி வைக்க போறேன். சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ போய் பாருமா. இந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி சொல்லாம கொள்ளாமே ஒரு இடத்துக்கு போவோம். வயித்துல நெருப்பள்ளி கொட்டின எல்லாம் இருக்கு. இந்த பிள்ளைனை எங்க போய் தேடுவேன்? யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும். அப்படி எனக்கெல்லாம் தேடி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். அம்மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. வேற எனக்கும் வேற வழி தெரியல.